கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அவருடைய வேத வார்த்தையின்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சற்று நேரம் ஸ்தோத்தரிப்போம். பிணையாளியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். முன்னோடியே உமக்கு ஸ்தோத்திரம். நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரபி, ரபூனி, ஐயரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் வேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிளை எனப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியில் மகிழ்வோனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சியோனில் வாசமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷருக்குள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.